Hi student, 12th standard chapter 12 exercise 11.2 sum number 7. The cumulative distribution function of a discrete random variable is given by f of x value question கொடுத்துறாங்க 0க்கு minus 0 கொடுத்தாங்க 1 by 2 0 to 1 3 by 5 1 to 2 4 to 5 2 to 3 9 by 3 to 4 1க்கு 4 to infinity question கொடுத்துறாங்க probability mass function find பண்ண சொல்றாங்க x less than 3 find பண்ண சொல்றாங்க p of x greater than or equal to 2 value find பண்ண சொல்றாங்க first solution இது வந்து நீங்க டேபிள் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் 0 ல இருந்து 0 1 2 3 4 வேல்யூ ஓகே இப்போ x நமக்கு x வேல்யூ இதான் ப்ராபபிலிட்டி குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப்எக்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் 0க்குன்னா நமக்கு 0 ஸ்டார்ட் ஆகுது 1/2 தான் ஓகே இந்த 0 நமக்கு லெஸ் ஆர் ஈக்குவல் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது லெஸ் ஆர் ஈக்குவல் அப்போ 0 இன்க்ளூட் ஆகுது அப்போ 0 வந்து என்ன வரும் 1/2 1 வந்து 3/5 4/5 3க்கு 9/10 1க்கு 1 தான் ஓகே 4க்கு 1 இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் probability mass function இதே next probability mass function small f of x னு எடுத்துறீங்க small f of x or p of x equal to x ரெண்டு சேம் தான் p of x equal to x small f of x ரெண்டு சேம் கண்டிஷன் 0 1 2 3 4 இப்போ நமக்கு எப்படி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா 1/2 முன்னாடி நான் 0 இருக்கும் 1/2ல 0 போச்சுன்னா 1/2 ஃபர்ஸ்ட் 1/2 தான் இப்போ இது வந்து மைனஸ் பண்ணப்போ நமக்கு 3/2ல 3/5ல இருந்து 3/5 மைனஸ் 1/2 ஓகே மைனஸ் பண்ண ரிசல்ட் தான் நமக்கு 5க்கு 2 எல்சிஎம் வரும் 10 எடுத்துங்க 10ல 5 2 டைம்ஸ் 2 நமக்கு 2 6 5 மைனஸ் 5 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதால கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் 6ல 1 பண்ணா ரிமைனர் இருக்கும் 1/10 அப்போ என்ன வரும் 1/10 ஓகே நெக்ஸ்ட் எனக்கு 2 ஃபில் பண்ணா 4/5ல இருந்து இதை மைனஸ் பண்றீங்க ஓகே 4/5 மைனஸ் 3/5 எல்சிஎம் சேமா இருக்குது 4ல 3 போனா 1/5 1/5 3 ஃபில் பண்ணா 9/10ல இருந்து 9/10 மைனஸ் 4/5 இது வந்து மைனஸ் பண்றீங்க ஓகே இப்போ மைனஸ் பண்ணா நமக்கு இங்க 10 இல்லை ஓகே அப்போ என்ன பண்ணா 9/10 அப்படியே இருக்கட்டும் இது ஜஸ்ட் 12ல மல்டிப்ளை பண்ணிக்க அப்புறம் 8 2 4 8 2 5 10 இப்போ சேமா ஆயிடுச்சுன்னா 9ல 8 போயிடுச்சுன்னா 1/10 ஓகே 1/10 ஓகே நெக்ஸ்ட் 1ல என்ன 1 மைனஸ் 9/10 கிராஸ் பண்ணா 9 10 மைனஸ் 9 1/10 தான் நமக்கு ஆன்சர் ஓகே எல்சிஎம் எடுத்தா 10 மைனஸ் 1 10 மைனஸ் கீழே 1 9 9 இப்போ 10ல 9 போனா 1/10 ஓகே இதுதானே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஓகே செகண்ட் கொஸ்டின் என்ன நமக்கு p ஆஃப் x லெஸ் தென் 3 லெஸ் தென் 3க்குள்ள வேல்யூ கேட்குறாங்க அப்போ என்ன நம்ம இன்க்ளூட் ஆகும் p ஆஃப் x ஈக்குவல் 0 வரும் ப்ளஸ் p ஆஃப் x ஈக்குவல் 1 ப்ளஸ் p ஆஃப் x ஈக்குவல் 2 3 வராது ஏன்னா லெஸ் தென் டென்ஸ் தான் ஓகே p of x equal 0 no 1/2 plus p of x equal 1/10 p of x equal 2 1/5 ஓகே இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் நமக்கு PLC எல்லாத்துக்கும் காமனாக யூஸ் பண்ண நமக்கு 10 இன்க்ளூட் ஆகும் 10 எல்சியும் எடுத்துக்கலாம் 10 நமக்கு 10ல 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 5 டைம்ஸ் 5 1s are 5 10ல 10 1 டைம்ஸ் இருக்கும் 1 into 1 1 plus 1 5 வந்து 10ல எத்தனை 2 டைம்ஸ் இருக்கும் 2 into 1 2 அப்போ ஆன்சர் நமக்கு
5 plus 6, 6 plus 8 by 10. Simplification பண்ணா நமக்கு 2 கேன்சல் பண்ணா இது 4 times, இது 5 times. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 455 தான் நமக்கு P of x less than answer, final answer. Third question. Third, P of x greater than or equal to 3. Sorry, 2. அப்போ P of x equal to 2. 2 மேல என்ன வேல்யூ நமக்கு 2, 3, 4 plus P of x equal to 3 plus P of x equal to 4. ஏன்னா 4 வரைக்கும் தான் வேல்யூஸ் நமக்கு இருக்குது. ஓகே, P of x equal to 2 ஆன்சர் நமக்கு 1 by 5 plus 3 க்கு 1 by 10 plus 1 by 10 equal to LC நம்ம நமக்கு 10 LC எடுத்துங்க. 10ல 5 2 times இருக்கும். 2 into 1 2, 1 times, இது 1 times தான். இப்போ 3 by 10 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, 2 plus 1 3, 3 plus 1 4, 4 by 10 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, very important 3 mark question. Thank you students.